இந்த வீடியோல சூர்யா சார் நடிச்ச விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா அது ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். ஸோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. சூர்யா பாத்தீங்கன்னா கருப்பு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வருது. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படம். சரி ஓகே, கருப்பு படம் ஓடிருச்சு ரொம்ப நாள் கழிச்சு, ஏதோ ப்ளூக் லைட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இப்ப விஸ்வநாதன் சன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம். இதை பாத்தீங்கன்னா அவர் ப்ராப்பரா ஸ்கோர் பண்ணாதான் ப்ராப்பரான கம்பேக் கொடுக்க முடியும். இப்போ நம்மளுமே கம்பேக் தான். ரெட்ரோவா எனக்கு பிடிக்கும், கருப்பும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா விஸ்வநாத் சன்லயே அவர் வந்து ப்ரூவ் பண்ணோன்னு இருக்காரு. அவர் வந்து அவரோட ஆக்டிங்ல எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த சூர்யா வந்து. எக்ஸாம்பிள் வந்து அவங்க அம்மா இறந்து போற சீன்ல வந்து அழுவாப்ல, அந்த ஒரு சீனே போற சூர்யா எப்படிப்பட்ட ஆக்டர்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டாங்க. கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் ப்ராப்பரா பிளெண்ட் இந்த படத்துல. மமிதா பைஜு அவங்களோட கேரக்டரும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பாட்டு வந்து ஒரு பாட்டு மட்டும் பிடிச்சிருந்துச்சு, அந்த லைட்டா வாங்குதே வெயிட்டா எங்குதே அந்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் வந்து. பின்னணி இசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். மேக்கிங் ஐ டிஐ இதெல்லாம் வந்து படத்துல பெட்டரா இருந்துச்சு. சூர்யா ஒரு பாட்டு பாடியிருக்கிற படத்துல, அந்த பாட்டுலாம் கொஞ்சம் தேவையில்ல. அந்த கல்யாண போர்ஷனே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் கொஞ்சம் அன்வாரண்டியா கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். அதை தவிர்த்து ராதிகா சரத்குமார் அவங்க கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. ரவீனா டண்டன் படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்கலாம் ஓகே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஃபீல் குட் எலமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையவே இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பெருசா செகண்ட் ஃபீல் குட் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. படத்தோட பிளாட் சிம்பிள் தான். ஒரு 40 வயசு பிசினஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா 20 வயசு பொண்ணு மூலமா ஒரு சரகசி மூலமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது. திரும்பி அந்த சரகேட் மதரை கண்டுபிடிச்சு இந்த குழந்தைக்கான பிரச்சனையை சரி பண்றாங்களா. அந்த சமயம் மமிதா பைஜுக்கு இவர் மேல லவ் வந்துடும் சூர்யா மேல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்றத இந்த படத்தோட கதை. எடுத்துக்கிட்ட பிளாட்டை வந்து எந்த ஒரு விரசலும் இல்லாம ஓரளவுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே வெங்கி அட்லூரிய பாராட்டலாம். வாத்தி அளவுக்கு மோசம் இல்ல, லக்கி பாஸ்கர் அளவுக்கு சூப்பர் இல்ல, ஆனா ஒரு நீட்டான படம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தாராளமா நீங்க தியேட்டர் போய் ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு டீசென்டான ஃபிலிம். கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு நல்லா இருந்துச்சு.